வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சுது. ஸோ ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க ஸ்மாக்டவுனோட ரிவ்யூவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலாக சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ப்ரோஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியிலே தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற டிஃபினி வந்து ரிங்குக்கு வராங்க. ஜெயக்கார்கள் எங்கே இருக்க? நாளைக்கு வரைக்கும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நாளைக்கு வைக்க வேண்டிய மேட்ச்சை இப்போவே வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜர் வராரு. ஸ்டிஃபினி, நீ கொஞ்சம் மெடிக்கலாக கிளியர் ஆகலை. நாளைக்கு நீ சண்டை போடுறதுக்கு மெடிக்கலாக கிளியராக இருக்கணும்னா இன்றைக்கி நீ சண்டை போடக்கூடாது. இந்த இடத்துல தேவையில்லாமல் நீ வந்து ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறது, ஜெயக்கார்கள் கூட இந்த இடத்துல நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம். நீ வந்து பேக் ஸ்டேஜுக்கு போ, டாக்டர்ஸ் ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜெயக்கார்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜெயக்கார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து பயந்துகிட்டே தான் இருக்கிறீங்க, மோதல்னு நினச்சா நான் இப்போ ரெடியாகவே இருக்கிறேன், என் கூட மோதலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்சிங்காகவே கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாங்க, அவள் வந்து கொஞ்சம் மெடிக்கலாக க்யூராக இல்லை, இன்றைக்கி அவளால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நாளைக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நீ எப்படியும் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் தானே பண்ணுவேன், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கார்கள் போயிட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக யுனைடெட் சாம்பியனான எட்ரியோ டிராகனோவா, நான் வந்து சாமி செய்யனை போல் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல, அதோடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனையும் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விடுறா. சரி, யார் வந்து அவருடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் இந்த மோட்டார் சிட்டி மிஷினுக்கு இருக்காங்கல்ல, அவங்க வந்து டாக்டின் டைட்டிலுக்காக நம்ம மோதுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது R-Truth அந்த இடத்துக்கு வராரு. அதுவும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு வராரு. எப்பா, எனக்கு தெரியும் இது கிறிஸ்மஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஹாலோவீனில் நீ வந்து எல்லாரையும் மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மற்றவங்க எல்லாருடைய அட்ராக்ஷனும் உன் பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்க, சரியா அப்படின்னு கேட்கும்போது சின்ன பயக்க கிறிஸ்மஸுக்கும் ஹாலோவீனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போகிறாரு. வழக்கம் போல தான் R-Truth இன்னைக்கு ஹாலோவீனில் அதை அவர் கிறிஸ்மஸ்ன்னு நினச்சிட்டாரு. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கவா வராரு. சோலோ சிக்கவா பார்த்தோன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் நமக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பழைய கணக்கு இருக்குது, அதை தீர்க்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறேன். ஸோ நாம் வந்து ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்கவா கேட்கும்போது அதுக்கு மோட்டார் சிட்டி மிஷின் கன்னும் ஓகே, எங்களுக்கும் உங்களை பிடிக்காது, நான் இந்த மேட்ச்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா MFT டீமில் இருக்கிற 2 பேருக்கும் மோட்டார் சிட்டி மிஷினுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. சரி, இப்போ நம்ம யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பார்க்கலாம். ஃபேஷியம் டீமில் இருந்து நாந்தன் ஃபெரஸ் இருக்கார்ல, அவர் தான் ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வராரு. அவரை தள்ளி விட்டுட்டு தொமாசா சாம்பா வராரு. என்னடா, ஒரே ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிங் தான், ஆனால் 2 பேர் வந்துருக்காங்களே, யாரோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்படுது. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ரியோ டிராகனோவா ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் ஓப்பன் சேலஞ்சிங் விட்டேனே, முதல்ல இந்த இடத்துல காலடி வச்சது நாந்தன் ஃபெரஸ். ஸோ நான் நாந்தன் ஃபெரஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறேன். தொமாசா சாம்பா, உனக்கு வருத்தமாக இருக்கலாம், நீ கொஞ்சம் ஓரமாக நின்று இந்த மேட்சை வேடிக்கை பாரு, உனக்கு நான் இந்த வாய்ப்பை தர போகிறது இல்லை, நாந்தன் ஃபெரஸ்க்கு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ தொமாசா சாம்பாவால் இன்றைக்கி அவருடைய அந்த சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங்கில் பங்கேற்க முடியலை. சரி, இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது கைஸ். வழக்கம் போல் தான் எட்ரியோ டிராகனோவா இப்போ தான் ஓப்பன் சேலஞ்சிங் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சில வாரங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லியாக போகும். அதனாலேயே எட்ரியோ டிராகனோவா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடெயின் பண்ணிட்டாரு, வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நாந்தன் ஃபெரஸோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லாவே சண்டை போட்டார். அதனால் அவருக்கு ஷேக்கன் கொடுத்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் தொமாசா சாம்பா தானே இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சில் பங்கேற்க வேண்டியது, அதுக்கு எடுத்து விட்டார்ல. அந்த கோபத்தில் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை வந்து பேக் ஸ்டேஜ் வரைக்கும் போகுது. வேறு வழி இல்லை, எட்ரியோ டிராகனோவா தான் நடுசில் நின்று இவங்க 2 பேரோட சண்டையும் பிரித்து விலக்கி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவரோட டைட்டில் காணோம். எங்கடா நம்ம டைட்டில் காணுமேன்னு பார்த்தா டாமாட்டா அங்கே அந்த டைட்டில் எடுத்து தான் கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டி போகிறாரு. இவருக்கும் ஒன்றும் புரியலை.
அதுக்கப்புறமா கிட் வில்சன் நம்ம ப்ரீட்லி டெட்லிஸ் டீமில் இருக்கார்ல, அவருக்கும் கார்மலைஸுக்கும் போன வாரமே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அதன் விளைவாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கார்மலைஸ் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாருங்க. வின் பண்ணிவிட்டு பின்னாடி பார்க்கும்போது மிஸ் வந்து அவரோட ஃபினிஷரை கார்மலைஸுக்கு போடுறாரு. மிஸ்ஸோடைய முன்னாள் பார்ட்னர் தான், பட் இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்குல்ல, ஸோ அதனால் கார்மலைஸை அட்டாக் பண்ணுறாரு. மிஸ்ஸுக்கும் கார்மலைஸுக்கும் எப்பப்போ மேட்ச் வைப்பீங்க? நான் கூட இந்த சாட்டர்டே ஈவினிங்கில் வச்சு இவங்களுக்கு இருக்க சண்டையை முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தேன். சவ்வாட்டும் இழுத்துட்டே இருப்பாங்க போல இருக்குதே. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் மிஸ் கார்மலைஸ் அடிக்கிறாரு, கார்மலைஸ் மிஸ் அடிக்கிறாரு, இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்டோரி எங்கே போய் முடியும்னு தெரிலையே. சரி, அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸோடைய நேரம். நயா ஜாக்ஸ் வந்து இன்றைக்கி அலெக்சா பில்ஸ் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாங்க. இன்றைக்கி ஹாலோவினால் நிறைய ஹாலோவின் மேட்ச்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சா அங்கங்கே ஹாலோவினுக்கான ஸ்கெலிட்டனை மட்டும் வச்சுட்டு ஹாலோவின் மேட்ச்சை ஒன்றுமே நடத்தலை. உண்மையிலே வருத்தங்க. சாமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தனக்கும் ஒரு வாய்ப்பு கேட்குறாரு. பட் ஆனால் அவரோட இன்ஸ்பிரே தான் பார்த்தீங்கன்னா இஜியோ ட்ராக்கரவே நடத்துறதுனால அதனால் என்னால் அந்த ஓப்பன் சேலஞ்சிங்கில் பங்கேற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ பெரிய விஷயமாக யோசி, அதாவது பிக் திங்காக யோசி அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லார். பிக் திங்காக யோசின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்துட்டார். உன்னுடைய பெரிய முயற்சியை கண்டு நான் ரொம்பவே நீ இன்னும் நிறைய முன்னேறணும், ஸோ நீ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பிக் திங்கை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறத நான் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரெஸ்டோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது அலெக்சா பில்ஸுக்கும் நயா ஜாக்ஸுக்குமான அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. நயா ஜாக்ஸை பற்றி நமக்கு தெரியும், அலெக்சா பில்ஸ் மாதிரி ஒரு ரெஸ்லர் ஸ்மார்ட்னா நசுக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் அலெக்சா பில்ஸ் ரொம்பவே நல்லா சண்டை போடுறாங்க. இதில் ஷார்லட் ஃப்ளேருடைய ஹெல்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஷார்லட் ஃப்ளேருடைய ஹெல்ப் இருந்ததுனால ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸை பீட் பண்ணுற ஒரு அரிய வாய்ப்பு அலெக்சா பில்ஸுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இந்த மேட்ச் ஒரு 1-on-1 மேட்ச்னு சொல்ல முடியாது, 2-in-1 ஹேண்டிகேப் மேட்ச்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஷார்லட் ஃப்ளேருடைய உதவியினால் மட்டுமே அலெக்சா பில்ஸ் வந்து நயா ஜாக்ஸை பீட் பண்ணியிருக்கிறாங்க. போகும்போது அலெக்சா வேறு ஒன்று சொல்கிறாங்க, இந்த வாரம் நான் மோதிட்டேன், அடுத்த வாரம் ஷார்லட் மோதுவான்னு. ஷார்லட்டும் நான் நெக்ஸ்ட் வீக் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷார்லட்டுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இப்போ பேக் ஸ்டேஜில் பார்த்தா ரே ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் சோலோ சிக்காவை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய டீமை டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். போ அப்படின்னு சொல்லிட்டு கலாய் சொல்கிறாரு. திடீர்னு சோலோ சிக்காவை வீட்டுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுட்டு டாலாட்டாங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்து உன்னை பற்றி இல்லை, உன்னை பற்றி, நீ தான் இதுக்கு முன்னாடியே நான் அட்டாக் பண்ணேன், தூக்கி எரிஞ்ச, அதுக்கு பழி வாங்கிறதுக்கு உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் அடுத்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது டாலாட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் டாலாட்டாங்க ஹைட் இருக்கிறாருல இப்போ, அதனால் டாலாட்டாங்கோடைய கன்னத்திலே பளீர்னு ஒரு அரங்க. டாலாட்டாங்க முறைக்கிறாரு, நம்மளே அடைச்சிட்டானே அப்படின்னு. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கட் ரியாக்ஷனை பாருங்களேன். அடி வாங்கினது டாலாட்டாங்க, ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க ஃபேஸ் கட் ரியாக்ஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குதே. சரி, நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்புக்கான கான்ட்ராக்ட் சைனிங் கோடி ரோட்ஸ் vs ட்ரூ மேக்கின்டையர், இதுதான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. டிஃபனியோடைய சிச்சுவேஷனில் இப்போ அவங்களுக்கு மெடிக்கலி கிளியர் ஆகலை. ஸோ அதனால் டைட்டில் டிஃபன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தெரில. ஸோ நான் வேணால் இடத்துல என்னோடய டைட்டிலை டிஃபன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா கிண்டல் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய இன்ஜுரினாலும் என் டைட்டில் நானே டிஃபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனிஷேஷனும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் இப்போது செல்ஸ் கிரீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 9 நாள் தான் இருக்குது. எதுக்குமா 9 நாள் இருக்குன்னா, இன்னும் 9 நாளில் ஜூலியா வந்து என்னுடைய ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிடுவா. அதாவது நான் வந்து WWE லாங்கஸ்ட் உமன் சாம்பியனாக இருக்கிறேன். ஏன்னா உமன்ஸோடைய யுனைடெட் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அதில் செல்சி கிரீனுடைய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா முறியடிக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்க, சரி அதை நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு செல்சி கிரீனுக்கு கிடச்சிருக்குது. சந்தோஷத்தில் துள்ளி குளிச்சுட்டு போகும்போது அந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸை பாருங்களேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், நிக்கி கிராஸ் எதுக்கு ஒயிட் 6ல் இருக்கிறாங்க? உண்மையிலேயே சண்டை போடாமல் நல்லா சம்பாதிக்கிற ஒரே ரெஸ்லர் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன். வீக்லி வராங்க, மாஸ்க்கு போட்டுட்டு சும்மா நின்றுட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
அடுத்தது எம்எஃப்டியோட நேரம். ஆக்சுவலி காய்ஸ் நான் இன்றைக்கி தப்பாக ஒன்று சொல்லிட்டேன். இந்த ஹாலோவின் ஷோவான ஸ்மாக்டவுனில் இன்றைக்கி தான் மோட்டார் சிட்டி மிஷின் கனுக்கும் எம்எஃப்டிக்கு ஒரு மேட்ச் நடக்குது. நான் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மேட்சும் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எம்எஃப்டி வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. ஸோ அதனால் எம்எஃப்டி டீமை தான் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அதை தான் பண்ணுறாங்க. இப்போது ரே ஃபினிக்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் மோட்டார் சிட்டி மிஷினுங்கன்னு அட்டாக் பண்ணுறாங்க. ரே ஃபினிக்ஸ் வாசமாக இருக்கார், அவரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்ஸ்கே நாகமோரா வராரு. வரவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டீமு. உண்மையிலேயே இந்த டீம் வந்து ஒரு டாமினேட்டான டீம் அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த எல்லாரையுமே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு எம்எஃப்டி டீம் நாங்கள் தான் கெட்டுன்னு காட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டர் வந்து ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரை பார்க்கறதுக்கு வராரு. ட்ரூ கிட்ட கொடுத்து கான்ட்ராக்டை நீ கொஞ்சம் வாசி பார்த்துக்கோ, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கும்போது, இல்லை நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு ஜெனரல் மேனேஜர், உங்கள் மேலே என்னாலுக்கு சந்தேகம்லாம் பட முடியாது, அதனால் நான் வந்து பார்க்கல, பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறாரு. பட் ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவானா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது நம்ம ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா. ரே ஃபீனிக்ஸுக்கும் டாலா டாங்காக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். டாலா டாங்கா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஸ்மாக்டவுனில் சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடல. ஓகே, அதை தொடர்ந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் இந்த வாரத்தை போன்று அடுத்த வாரமும் ஓப்பன் சேலஞ்சிங் மேட்சை இஜியோ டிராகனாவா விட்டுருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஸ்மாக்டவுன் நெக்ஸ்ட் வீக் ஷார்லட் ஃப்ளேர் வெர்சஸ் நயா ஜாக்ஸ் இதுதான் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் சுமாராக தான் இருக்கும் போல இருக்குது. சரி, அடுத்தது மெயின் ஈவெண்ட்டாக ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்புக்கான கான்ட்ராக்ட் சைனிங்க நடத்த போகிறாரு. ட்ரூ மேக்கின்டையர் மற்றும் கோடி ரோட்ஸ் 2 பேருமே இடத்துக்கு கூப்பிட்றாங்க. 2 பேருமே வராங்க. இப்போ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும். ட்ரூ மேக்கின்டையர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுவேன், அவன் WWE சாம்பியன்ஷிப் எடுத்து என் முகத்தில் அடிப்பான், டிஸ்குவாலிஃபைலாம் அவன் வெற்றி பெறுவான், இந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு ஸ்டிபுலேஷன் கேட்குறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இது ஓகே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ இந்த மேட்ச்சில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இப்போ அக்செப்ட் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, உன்னை விட டேலண்டான ரெஸ்லர்ஸ் பேக் ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த மேட்ச்சில் பங்கேற்பாங்கன்னு சொல்லும்போது, சரி இப்போ அந்த டேலண்டான ரெஸ்லர்ஸை கூப்பிட்டு கோடி ரோட்ஸ் கூட மோத வைங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் தான் தடுத்து நிறுத்துறாரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கோடி ரோட்ஸ் கிட்ட தன்னுடைய டிமாண்டை ட்ரூ மேக்கின்டையர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த டைட்டில் எடுத்து நீ என்னுடைய முகத்தில் அடிச்சிருக்கிற, இந்த தடவை சாட்டர்டே நைட்டில் ஒரு மேட்ச் நடக்கல, இதில் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்செலாம் நான் எதிர்பார்க்கல, நான் ஒரு ஸ்டிபுலேஷன் எதிர்பார்க்குறேன். அது என்ன ஸ்டிபுலேஷன்னா, ஒருவேளை இந்த மேட்ச்சில் நீ இந்த டைட்டில் எடுத்து என் முகத்தில் அடித்தேன்னா அந்த நொடியே நான் சாம்பியன் ஆயிடுவேன், நீ தோத்துட்டேன்னு அர்த்தம், இந்த ஸ்டிபுலேஷனுக்கு நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது கோடி ரோட்ஸ் கொஞ்சம் யோசிக்காரு. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறாரு. ட்ரூ மேக்கின்டையர் எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ இப்போ அவர் வந்து அவருடைய உண்மையான குணத்தை காட்டுறாரு. கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிவிட்டு நீ வந்து அமெரிக்காவுடைய ட்ரீம்னு நினச்சிட்டு இருக்க, எல்லாமே நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு, உண்மையிலேயே நீ அமெரிக்காவுடைய சாபக்கேடு, உன் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து ஹாலோவின் ஃபங்க்ஷன் நீ கொண்டாடலையா, உன் குழந்தை தேடாதா, நான் வேணால் வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாக பேச கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா செம கடுப்பாக ட்ரூ மேக்கின்டையர் அடிச்சுட்டு WWE சாம்பியன்ஷிப் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அடிக்கிறதுக்கு நிற்கிறாரு. ட்ரூ மேக்கின்டையர் எஸ்கேப் ஆகிட்டார். அப்போ சொல்கிறார், நான் சொன்னோம்ல அவன் புத்தி இதுதான், நீ இந்த டைட்டில் எடுத்து தான் அடிக்க பார்ப்பேன்னு. ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லார், இப்போ தான் அவன் சொன்னான், அதுக்கு சொன்ன மாதிரி நீ டைட்டில் எடுத்து அடிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் அந்த பக்கம் நின்றுருக்காரு வசமாக. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளைமோர் போட்டுட்டாருங்க கோடி ரோட்ஸுக்கு. கிளைமோர் போட்டுட்டு கான்ட்ராக்ட் சைனிங் சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்களே, அந்த டேபிள் மேலேயே கோடி ரோட்ஸை தூக்கி போட்டு ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் பண்ணி நாளைக்கு இந்த டைட்டில் என்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. சரி, இதே செக்மெண்ட் நாளைக்கும் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த வாரம் ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் இதான் நடந்தது. நாளைக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அவங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.